அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையுமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதியாகவல் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 224 தனி அன்பு. உபதலைப்பு எண் 13. அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1473 1474. உலகெலாம் விடைய முழவெலாம் அறைவிட அலகில வருளின் ஆசைமீர் பொங்கிட. விடயம் அல்லது விஷயம் புலனை குறிப்பது. ஐம்பொறி வாயில் வழியே புற உலகமெல்லாம் புலனாகின்றனவாய் அறிகின்றோம். இந்த ஐம்புலன்களுக்கு விடயமாகின்ற உலகம் மிக பெரியது. புலனாகின்ற இவ்வுலகப் பொருள்களும் சக்திகளும் மற்ற கருவி கரணங்களும் தோற்றங்களும் என்றும் ஒருபடித்தாய் நிலைப்பனவன்றாம். அவை யாவும் அருகிய அல்லது நுண்ணிய நிலையிலிருந்து பெருகுவதும் அப்பெரு நிலையிலிருந்து மறுபடியும் சிதைந்து அருகியொழிந்து போவதும் கண்கூடு. இப்புறநிலையை தோற்றுவிப்பதும் மறையச் செய்வதும் திருவருளின் பெருஞ்செயலேயாம். அத்திருவருட்சக்தியொன்றே அகமிருந்து யாவையும் காரியப்படுத்தி கொண்டுள்ளதாம். மனித வடிவில்தான் கடவுளின் அருள் உண்மை வெளிப்படத் தயாராய் இருக்கின்றது. அவ்வருளுக்கு இயற்கை பரோபகார சக்தியாகும். அதனால்தான் அவ்வருள் அகமிருந்து அருளிக்கொண்டே இருக்கின்றதாம். அதனை அடுத்து கலவாமற் கலந்துள்ள நாமும் பரோபகார நிமித்தம் அன்பு செய்ய விழைவதும் இயற்கையில் நிகழ்கின்றனவாம். கடவுளின் அலகிலா அருளே இச்சையற்ற தயவோடு மனிதனில் சுத்த அன்பாக வெளியாகின்றதாம். அச்சுத்த அன்பு பெருக்கிலே புற உலகமெல்லாம் அதன் குறை ஏதும் தோற்றாது நிறையொளிமயமாய் திகழக் காணப்படுகின்றனவாம். இந்த அன்பொழியில் உலகமெல்லாம் உலகத்தை உணர்கின்ற புலன்களெல்லாம் மறைந்து எங்கும் யாவும் ஜோதிமயமாய் துலங்குகின்றனவாம். சூரியன் உதித்தபோது சூழ் இருள் நீங்குவதும் மீன்கணம் அதாவது நட்சத்திர கூட்டம் மறைவதும் போலத்தான் அருட்ஜோதி உதயத்தால் உலக விடயங்களெல்லாம் மறைகின்றனவாய் அறிகின்றோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.